ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆரி ஸ்ட்ரைட் ஃப்ளாட் லோடு ஸ்டிச் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீடில் வந்துட்டு 0.5 mm நீடில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லைன் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு 2 கலர் கொடுக்க போகிறேன். ஒரே ஸ்டிச் தான், டபுள் கலரில் கொடுக்க போகிறேன். பாதி ஒரு கலரும் இன்னொரு கலரும் நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் நான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வரைஞ்ச மாதிரியே, ஓகேவா, அதுக்கு அந்த நான் வரைஞ்சிருக்கல லைனு அது மேலேயே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அவுட்லைன் ஸ்டிச் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா, ரெண்டுக்குமே நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, மேலே உள்ள லைனுக்கும் சரி கீழே உள்ள லைனுக்கும் சரி ரெண்டுக்குமே நான் வந்துட்டு அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நான் வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுகிட்டே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு போட்டு பழகுங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அவுட்லைன் ஸ்டிச் போடாமல் நம்ம என்ன பண்ணால் இந்த ஸ்டிச் வந்துட்டு போடலாம். சரிங்களா, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். மேலே உள்ள லைனுக்கு வந்து நம்ம அதே செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட போகிறோம். திருப்பி த்ரெட் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீடில் வந்துட்டு அதே தான், த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் தான். இப்போ திருப்பி வந்துட்டு நான் த்ரெட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா மேலே உள்ள லைனுக்கும் நான் வந்துட்டு அவுட்லைன் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே வந்துட்டு பாருங்கள், அவுட்லைனுக்கு உள் பக்கமாக இருந்து தான் நான் த்ரெட் எடுத்துகிட்டு அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே கொண்டு போய் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக தான், ஓகேவா, அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். மேலே உள்ள அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் தான் கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவுட்லைன் மேலே வந்துட்டு எந்த ஸ்டிச்சுமே நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா, அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். ஓகே, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கனால அவுட்லைன் போட்டுட்டு இந்த ஸ்டிச் வந்துட்டு போடுங்க. நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அவுட்லைன் கூட தேவையில்லை, நீங்கள் அவுட்லைன் இல்லாமலும் நீங்கள் இந்த ஸ்டிச் வந்துட்டு போடலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம போட்டு பழகிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர கிராஸ் ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சு, பேடட் லோடு ஸ்டிச் எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் ஈஸியாக நம்ம வந்துட்டு போடலாம். சரிங்களா, இதுதான் பேசிக். அந்த ஸ்டிச்செல்லாம் பழகணும் அப்படின்னா பேசிக்காக இந்த ஸ்டிச் நம்ம ஃபஸ்ட்டு போட கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு பழகணும் அப்படின்னா தான் நம்ம கிராஸாக போட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ஸ்டிச் நம்ம போட்டு பழகும் போதே சில நுணுக்கங்களை நம்ம கற்றுக்குவோம். சரிங்களா, நெருக்கமாக போட கற்றுக்குவோம், நீட்டாக போட கற்றுக்குவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து போடுற ஸ்டிச் எல்லாமே நமக்கு ஈஸியாகவும் நீட்டாகவும் வரும். சரிங்களா, ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அவுட்லைன் போட்டிருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதனால் வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் போட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸு. நான் வந்துட்டு உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயே போட்டு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போடுங்க. ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் வந்துட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெருக்கமாக இருக்கனால இந்த ஸ்டிச் வந்துட்டு நமக்கு பார்க்குறப்பவே நீட் லுக் கிடைக்கும். சரிங்களா, இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம ஸ்லீவில் வந்துட்டு சப்போஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்டர் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் கலரோ இல்லை ட்ரிபிள் கலரோ சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பார்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு மோட்டிஃப்க்கு எதுக்காவது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். நாம் எப்பயுமே இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக போடணும், அதே மாதிரி கேப் இல்லாமல் போடணும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டிச் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அடுத்தடுத்து போடுற ஸ்டிச் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதாவது கிராஸ் ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சு, பேடட் லோடு ஸ்டிச்சு, இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டிச்சுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். சரிங்களா, இந்த ஸ்டிச் வந்துட்டு போடும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவுட்லைன் போட்டு போடுறதுனால அவுட்லைன் போடாமலே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம்.
அப்படியும் போடலாம். பிகினர்ஸாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு அவுட்லைன் போட்டு இந்த ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பிசுறு வராமல் நீங்கள் வந்துட்டு போட கற்றுக்கணும். நம்ம சேனல்லேயே நான் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட் வந்துட்டு பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம நீட்டாக போடலாம் ஸ்டிச். சரிங்களா? நம்மளோட சேனலில் நிறைய ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பேசிக் ஸ்டிச் தான் எல்லாமே. ஸோ அதனால் அந்த ஸ்டிச் எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச் முடிக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன போட்டுக்கலாம், அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, அப்படியே நம்ம அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாகவே எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டு முடித்த உடனேயுமே அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாகவே நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இழுத்து பார்த்துட்டோம், நமக்கு ஸ்ட்ராங்காக தான் நாட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேற ஒரு கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேற ஒரு கலர் த்ரெட்டும் டபுள் ஸ்டாண்ட் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? டபுள் ஸ்டாண்டு த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீடிலும் வந்துட்டு அதே தான், நான் ஃபஸ்ட்டு என்ன நீடில் சொன்னனோ அதே நீடில் தான். ஓகே, அங்கே எப்படி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ, ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அவுட்லைன் உள் பக்கமாக இருந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அவுட்லைன் வெளிப்பக்கமாக கொண்டு போய் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேல் பக்கமாக த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் அதுவும் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். சரிங்களா? கலர் மட்டும்தான் மாற்றிருக்கோம், அதாவது த்ரெட்டோட கலர் மட்டும்தான் மாற்றிருக்கோம். மற்றபடிக்கு நமக்கு ஸ்டிச் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இந்த மாதிரி டபுள் கலரு, இன்னொரு கலர் கூட நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை சுற்றி பீடெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கலரை சூஸ் பண்ணி அந்த சாரீக்கு மேட்ச் ஆகணும். சரிங்களா? ப்ளவுஸ் ஒரு கலரு, சாரீ ஒரு கலரு கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் செலெக்ஷன் பண்ணி சில்க் த்ரெட்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறக்கு பீடு ஒர்க்கோட த்ரெட் ஒர்க் வந்துட்டு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும். அதோட கலருக்கும் நம்ம கோல்டன் கலர் பீடும் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கலர் சூஸ் பண்ணுறதுலையும் நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தென் இந்த ஸ்டிச் வந்துட்டு நல்லா போட்டு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த ஸ்டிச் புரிஞ்சுது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வீட்டிலருந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்துட்டு கற்றுக்குறீங்க, அதுவும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தான். அதனால தான் நான் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, டைம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷன். வீட்டில் இருந்தே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக ஆரி வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்த வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நல்லா போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இது ஈஸியாக தான் வரும். இந்த ஸ்டிச் நல்லா உங்களுக்கு வந்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டிச் வந்துட்டு உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம முடிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சு. பார்க்குறக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. ஓகே, இங்கே என்ன போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட்டாக எப்பயும் போல் ஸ்டிச் போட்டுறோம். அதாவது உள் பக்கம் ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளிப்பக்கமாகவே நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அங்கே போட்டிருக்கிற எண்ணாட்டும் நான் அதே மாதிரி தான் போட்டிருப்பேன். வெளிப்பக்கமாக கொண்டு வந்து எண்ணாட் போட்டிருப்பேன். எங்கேயும் வந்துட்டு நம்ம வெளிப்பக்கமாக கொண்டு வந்து எண்ணாட் போட்டிருக்கோம். ஓகேவா. ஸ்டிச் எப்படி முடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பீடு கொடுக்குறோம். நான் வந்துட்டு சுகர் பீடு தான் கொடுக்குறேன். 2 கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரெட்டு நான் வந்துட்டு நார்மல் சேவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீடில் வந்துட்டு 24 நீடில் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். வீடியோவில் நீடில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் பீடுக்கு நான் வந்துட்டு 24 நீடில் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அவுட்லைன் வந்துட்டு பாருங்கள், சுகர் பீடு கொடுத்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்டிச் போட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.